ஒரே ஒரு சின்ன குட்டி கதை உங்களுக்காண்டி யோசித்து ப்ரிப்பேர் பண்ணி எங்கள் அப்பாட்ட இருந்து கேட்க வந்தேன். அப்போ சார் இந்த ஸ்டோரி 5 ஃபிங்கர்ஸுமே வந்துட்டு ஹார்டன் இல்லை சாரு ஹார்டாகிட்டு பேசும், கோமாயிட்டு பேசும். இல்லை, மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் மட்டும்தான் எனக்கு வந்துருந்துச்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மணிக்கு ஈஸினா இல்லை. எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே, குட் மார்னிங். ஆக்சுவலி என்னோடய பேர் சிவசக்தி முருகையன். நான் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து வந்தேன். ரீசெண்ட்டு சவுதி ப்ரோமெட்ரிக் வின்னர். ஆக்சுவலி இது வந்துட்டு என்னோடய செகண்ட் அட்டெம்ப்ட் தான் நான் பாஸ் ஆனது. ஆகஸ்ட் 2023 வந்துட்டு இங்கே கிராஷ் கோர்ஸ் வந்தோம். அப்புறம் சார் வந்துட்டு சொன்னார், ஆகஸ்ட்டு இப்போ வந்தேன் அப்படின்னா கிராஷ் முடிஞ்ச உடனே வந்துட்டு எடுக்க சொன்னார் கிளாஸ் இது டேட்டு. நான் அப்போ டேட் எடுக்காமல் 2024 மார்ச் எடுத்து எழுதினேன். ஸோ 6 மந்த்து கேப் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டேன். மேலே வந்துட்டு ரிசைன் வச்சுட்டு ஜூன் ஜூலை இங்கே வந்துட்டு 3 கிராஷு கண்டினியூஸ் ஆகிட்டு அட்டன் செய்துட்டு பின்ன எக்ஸாம் டேட் எடுத்து பாஸ் ஆகி. ஸோ சார் சொல்கிறத கொஞ்சம், அதாவது நம்மளாம் ஓனாக திங்க் பண்ணலாம். ஓகே, நம்ம கொஸ்டின் படிச்சுக்கலாம், நம்மக்கிட்ட வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு 3000 கொஸ்டின் எப்போ வந்துட்டு என்கிட்ட இருந்துச்சு. அந்த 3000 கொஸ்டினை படிச்சுக்கலாம், நம்ம எழுதிக்கலாம், பாஸ் ஆகலாம். சார் என்ன ஒரு 10 days வந்துட்டு ஜஸ்ட்டு கொஸ்டினை மட்டும் தானே ரிவைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வந்துட்டு சார் இடத்துலேருந்து 150 எபோ வந்துட்டு எனக்கு கொஸ்டின் வந்துருந்துச்சாங்க. அது வந்துட்டு ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் மட்டும்தான் எனக்கு வந்துருந்துச்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மணிக்கு ஈஸினா இல்லை, கொஸ்டின்னு ரொம்ப கஷ்டம். ஏன்னா சாரோட கிளாஸ் வந்துட்டு 3 கிளாஸ் வந்து நான் வந்தனால தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 105 கொஸ்டின் இருக்கும், செகண்ட் செக்ஷன் வந்துட்டு 105 கொஸ்டின் இருக்கும். அதில் ஒரு செக்ஷனில் வந்துட்டு கைனக்கு இல்லை பீடியாட்ரிக் வரும். ஆனால் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ வர கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹார்ட்லி வந்துட்டு ஒரு 20 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ஓபிஜிலேருந்தே வருது. பேலன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் மட்டும்தான். ஸோ சார் நடத்துகிற தியரி பேசிஸ்லேருந்து தான் வந்துட்டு நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சார் நடத்துலேருந்து எனக்கு வந்துட்டு ஒரு 30 கொஸ்டின் வந்திருந்தாலுமே சார் நடத்துனதுலேருந்து ஒரு தியரி பேசிஸ் வந்து எனக்கு நிறையா கொஸ்டின் வந்துருந்துச்சு. இன்னொன்று வந்துட்டு சாரை பற்றி ஒன்று சொல்லணும். அதாவது என்னோடய லைஃப்பில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மணிக்கு ஒரு சாரை பார்த்ததில்லை. அதாவது எங்கள் அப்பாவுக்கு அடுத்து, அதாவது எங்கள் அப்பாவுமே வந்துட்டு ஒரு டீச்சர் தான். டீச்சர் அப்படின்னா வந்துட்டு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு. அதாவது இந்த கோயில் திருவிழாக்களில் வந்துட்டு ட்ராமா ஆக்ட் பண்ணுவாங்கள்ல, அவர் வந்துட்டு 40 இயர்ஸாக வந்துட்டு ஒரு டீச்சிங் லைனில் தான் இருக்கார். அதாவது அவரும் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டு. அவர் வந்து ஒரு குருஸ்தானத்தில் இருந்துட்டு டீச்சராக வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்துட்டு பாடம் வந்துட்டு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அது மணிக்கே அப்போ சாரோட ஸ்டைலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மணிக்கு இருந்துச்சுன்னா, சாரு வந்துட்டு பலாப்பழம் லைக் ஜாக் ஃப்ரூட் எப்படி இருக்கும் அவுட் சைடு, ஹார்டன் இல்லை. ஆக்சுவலி நான் പറഞ്ഞது മനസ്സിലായോ? ஆக்சுவலி அவுட் சைடு பார்க்குறதுக்கு ஹார்டாக இருக்கும். சாரு ஹார்டாகிட்டு பேசும், கோமாயிட்டு பேசும். இல்லை, അങ്ങനെ പക്ഷേ ഇൻസൈഡ് സ്വീറ്റ് അല്ലേ, അതുപോലെ തന്നെ സാറ്. ஸோ அதுபோல் சாரோட பேச்சை கேட்டுட்டு கிளாஸ் தான் அட்டன் பண்ணணும். மாதா பிதா குரு தெய்வம் அது மணிக்கு தான். ஸோ அம்மா அப்பாவுக்கு எடுத்து தான் வந்துட்டு சாருன்ற மணிக்கு வச்சு நடத்தணும். இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு இஷ்யூ நடந்துச்சு, எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதிலிருந்து நான் ஒன்று சொல்ல வரேன். இப்போது உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ அப்பா அம்மா இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க தட்டி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்களே. அது மணிக்கே வந்துட்டு அவங்க ஒரு கோவமாக இருக்கும்போது வந்துட்டு எல்லாருமே பேடாக தான் பேசுவாங்க. இப்போ நான் இன்க்ளூடிங் என்னோடய அப்பாவுமே, இப்போ எங்கள் அப்பா கோவமாயிட்டானா பேடாக தான் பேசுவார் எங்கள் அப்பா. இப்போது மலையாளத்தில் வந்துட்டு ஒரு வேர்டு இருக்குது, டோன்ட் மைண்ட். மலையாளிஸ் வந்துட்டு டோன்ட் மைண்டு. மலையாளத்தில் வந்துட்டு மான் சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது, அது வந்துட்டு தமிழில் வந்துட்டு ஹேரு. ஓகேயா? அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அது மணிக்கே எங்கள் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பாவை எடுத்துக்கிட்டால் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு இப்போ கால் பண்ணி யாராச்சும் வந்துட்டு அவரோட ஸ்டூடெண்ட் வந்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லலாட்டினா பேட் வேர்டில் திட்டுவார் எங்கள் அப்பா. ஸோ அந்த மணிக்கே 40 இயர்ஸ் வந்துட்டு அவர் ஒரு டீச்சிங் லைனில் சாதாரணமாக அவர் சொல்லிக் கொடுக்குற அவருக்கே வந்துட்டு அந்த கட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு 10 இயர்ஸு 40,000 எபோ ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸோ அதனால் வந்துட்டு எதையுமே வந்துட்டு திங்க் பண்ணி தான் பேசணும். ஸோ ஒரு சார் சொல்கிற இதை வந்துட்டு கொஞ்சம் கேட்டு நடந்துக்கோங்க.
ஃபைனலி வந்துட்டு எல்லா எக்ஸாமே கஷ்டம்தான். ஆனால் நல்லா ஷார்ப் சொன்ன மணிக்கு நல்லா படித்தா பாஸ் ஆகிடலாம். லாஸ்ட் ஒரே ஒரு சின்ன குட்டி கதை உங்களுக்காண்டி யோசித்து ப்ரிப்பேர் பண்ணி எங்கள் அப்பாட்டிருந்து கேட்டு வந்தேன். இந்த 5 ஃபிங்கர்ஸுமே வந்துட்டு சண்டை போட்டுச்சான். அப்போ சார் இந்த ஸ்டோரி 5 ஃபிங்கர்ஸுமே வந்துட்டு சண்டை போட்டுச்சான். இந்த ஃபிங்கரில் வந்துட்டு இந்த சென்டர் ஃபிங்கர் சொல்லிச்சான் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிச்சான். ஏன் அப்படின்னா வந்துட்டு இங்கே ஃபிங்கர்ஸ்லேயே வந்துட்டு நான் தான் பெருசாக இருக்கேன், அப்போ நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு வந்துட்டு இது பக்கத்தில் இருக்க ஃபிங்கர் சொல்லிச்சான் இல்லை நான் தான் பெரியவன் ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை தூரத்தில் யாராச்சும் வரும்போது இந்த மணிக்கு நான் தான் இப்படி காட்டுவேன், ஸோ நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிச்சான். இந்த ரிங் ஃபிங்கர் சொல்லிச்சான் இல்லை நான் தான் பெரியவன் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இந்த உலகத்தில் வந்து யார் தான் வந்துட்டு ரிங்கு எல்லாம் வாங்கினாலுமே வந்துட்டு எனக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்பாங்க, அப்போ நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு இந்த சின்ன ஃபிங்கர் சொல்லிச்சான் இல்லை நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிச்சான். ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஃபிங்கருமே வந்துட்டு ஸ்மைல் பண்ணிச்சான். அப்போ இந்த ஃபிங்கர் சொல்லிச்சான் உலகத்தில் எல்லா பேரும் பிறந்தா வந்துட்டு இப்படி கை எடுத்து கும்பிடணும், அப்போ நான் முன்னாடி வந்துட்டு நீங்கள் இப்பெல்லாம் பின்னாடி போயிடுவீங்க, அப்போ நான் தான் பெரியவன் சொல்லிச்சான். அப்போ இந்த தம் ஃபிங்கர் சொல்லிச்சான் இல்லைடா உங்களை கடையில் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ எல்லா பேரும் நான் சிரிச்சாங்களாம். ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இப்போது நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்துட்டு இப்படி தான் அள்ளி சாப்பிடணும், இந்த சங் ஃபிங்கர் மட்டும் இல்லை அப்படின்னா இப்படியா சாப்பிடுவீங்க, ஸோ அப்போ நான் தான் வந்துட்டு பெரியவன் சொல்லிச்சான். இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்துட்டு இப்போ இங்கே இருக்கிற எல்லா பேருமே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு சாரை பற்றி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நினைக்காமல் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. ஸோ அதை நினச்சிட்டு இது முன்னாலே ஈஸியாக எக்ஸாம் பாஸ் ஆகிடலாம். ஸோ சாரு நடத்துகிற சப்ஜெக்ட்டு, சார் நடத்துகிற தியரி கிளாஸு அது பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின் வருது. ஸோ அதை படித்தாலே பாஸ் ஆகிடலாம். ஸோ சாரு சொல்கிறதே கேளுங்க. சாரு வந்துட்டு கோவத்தில் சொல்கிறாரோ ஸ்வீட்டாக சொல்கிறாரோ என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் எல்லாமே வந்துட்டு உங்களோட நன்மைக்கண்டி தான் சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெவர் எவர் கிவ் அப். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம் டேட் எடுத்தவங்களுக்கும் எக்ஸாம் டேட் எடுக்காதவங்களுக்கும் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் எழுதாதவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.